சொல்லிட்டு. ஆனா அடுத்த படத்துல வந்து அருணாச்சலம் படத்துல வந்து மனோரமாவுக்கு வந்து சீன் ஒரு ரோல் கொடுக்குறாங்க. இல்லை ஆட்சி தான் நடிக்கணும்னு சொல்லி ரோல் கொடுக்குறாங்க. பட் அந்த செட்டில் இருக்கும் போது லைக் பின்னாடிலாம் உட்காந்துருக்கும் போது ரஜினி வந்து அது பேசின வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. லைக் நார்மலாக கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. பட் மனோரமா தான் தயங்கி பேசியிருந்தாங்களாம். ஸோ வடிவேல்ஸ் லைக் ரஜினி வந்து அது போதவே பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை தட்டி பார்த்த வீடியோவில் மனோரமாவோட ஏதோ ஒரு அது ஸ்பெஷலாக செய்வாங்களே லைக் என்னது சில்வர் ஜூபிலியா செய்வாங்களே ஒரு பெரிய ஆக்டர் கலைஞரும் இருப்பாங்க. பக்கத்தில் ரஜினி வந்து அதை பற்றி பேசிட்டு வந்து ரஜினி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா என்னது அவங்க வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு, என்ன வேணா பேசலாம், பட் எனக்கு கதையே இல்லை. அவங்க வந்து எத்தனையோ லைக் 100 வருஷம் லைக் சம்திங் சொல்லுவாங்களா லைக் நல்லா இருக்கணும். மலரமா ஒன்னே தப்பு பண்ணிட்டேன் ஆனா அந்த மாசு ரஜினி அந்த டைம்ல ஒரு பாலிட்டிக்கா பூந்துருந்தாங்கன்னா ரஜினி இருந்த மாசுக்கு அந்த டைம்ல மாலி சீரியஸாவா இருக்காது. என்னது நம்ம மாலி எடுப்பாங்க, அவங்க கஞ்சா அடிப்பாங்க நினைக்கிறேன். மாலி கஞ்சா அடிப்பாங்க நினைக்கிறேன். நம்ம அந்த மெத்து மாலி இல்ல கொக்கைன் வாய்ப்பு இருக்கு. ஹாலிவுட்லயே அவங்க தான் கொக்கைன் குவீன் கேள்விப்பட்டேன். உங்களை யாரோ பொறிச்சு அதான் ஆச்சின்னு ஒரு ஸ்டாண்டர்டோட பாப்பாங்க. இது வந்து லோக்கி வந்து இந்த வந்து கேட்டிருந்தாங்கன்னா குவீன் ஆஃப் ஹாலிவுட் மாதிரி லோக்கி வந்து இது வந்து கேட்டிருந்தாங்கன்னா மனோரமா இன்னும் உயிரோட எடுத்துட்டாங்கன்னா அந்த சீன் எடுத்து கொண்டு வாங்க மனோரமா அதான் டிசெண்டன்ட் இருந்தா கொண்டு வாங்க நடிக்க வைப்போம். அவங்க தான் ஃபேஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணுவோம். கொக்கைன் குவீன் ஆஃப் ஹாலிவுட் மேன் மனோரமா ஆச்சி for sure. அதனால தான் அந்த ஆச்சி வாவ் கிரிசல்டா she's the one man. நல்லா இருக்கு, திங்க் பண்ணுங்க, ஃபன்னா இருக்கும். One woman that Pablo Escobar எப்படி இருக்கும் ஒரு மாதிரியா லைக் கூல். இன்னொன்னு இன்டர்வியூ பாத்தீங்களா, ட்ரிஷா சொல்லியிருப்பாங்க விஜய் பத்தி. விஜய் வந்து ஷூட்ல என்ன பண்ணுவாங்கன்னு. என்ன பண்ணுவாரு? கேரவன் கேட்பாங்களா? இல்ல ஷூட் முடிச்சுட்டு கைங்க வால் பார்த்து நாக்களி போட்டு உட்காந்துருப்பாங்களாம். வால் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். ட்ரூ டிடெக்டிவ். நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கைங்க ஃபுல்லா வால் தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவர் வந்து அண்ணன் வந்து அடுத்த சீனுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். அண்ணன் வாலை பார்த்து ட்ரிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து ப்ரௌனி சாப்பிட்டு இருப்பாங்க. சீன் முடிஞ்சாலும் ஹிட் ஆயிருக்கும். என்ன நீங்க the boys எனக்கு வேற என்னமோ தோணுது. watch the boys man. Homelander man. விஜய் Homelander. எனக்கு தெரியல, நான் பேசிக்கிட்டு இருக்கேங்க. நீங்க என்ன அடிச்சிட்டு போட்டு என்ன பாத்துக்கிட்டு இருப்பீங்க? என்ன கேள்வி இது? இல்ல நான் மனோரமால இருக்கேன். I'm still like ஃபக்லாம் சொல்லுங்க. I'm still like fuck மனோரமாவா கொக்கைன் குயின் அப்படின்னு நான் வந்து அவங்க தான் சரசாக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஹலோ ஆஃப்டர் டிவி வணக்கம் எல்லாமே, எப்படி இருக்கீங்க? வேலைங்களா அவங்களுக்கும் ஜெமினி கணேசனுக்கும் ஒரு மாதிரி மாட்டி ஓல்ட் டைம் 420 இப்ப கிரீட் பண்ணாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நோட்டீஸ் பண்ணீங்களா? நல்லா இருக்கும். ஓகே கன்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் நீங்க வந்து ஹலோ மனோரமாக்கோ ஜெமினி கணேசனுக்கும் லிங்க் பண்ணி சொல்றாரு. அதுதான் ப்ரோ இன்ட்ரெஸ்டிங். என்ன ப்ரோ ஹலோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்ல மனோரமா? சொல்லுங்க. ஜெமினி கணேசன் தான் he is the 420 அவர்தான் கட்டர் எல்லாம் ஓடினாரு. ஓகே. அவங்க தான் ஏவிஎம் ஸ்னூப் டாகா. அவங்களுக்குள்ள யாரு வந்து பாட்டு பாடவா பாட்டு பேசவா ஜெமினி கணேசப்பா ஸ்ப்ளிட் ஆச்சு அந்த இது the dominance. ஓகே. இங்க இருந்து இது வரைக்கும் நீ எடுத்துக்கோ, இங்க இருந்து இது வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். நாகேஷ் is just a pawn man. சும்மா man. யாரியா நீங்க? நான் அந்த டைம்ல இருந்தேன். ஐ திங்க் அந்த பென்சில் சீக்ரெட்ஸ் வச்சிருக்கீங்களா? எப்படி அவன் டைம் டிராவலர் ப்ரோ. நான் இப்ப ரிவீல் பண்றேன். டைம் டிராவலர் நீங்க வேற ஏம்பா. நான் டைம் டிராவலர். இவங்க தான் பைல்வான் சசி. அட்ஜஸ்ட்மென்ட்டா அட்ஜஸ்ட்மென்ட் சொன்னே இந்த but yes but Panorama is true though. ஆச்சி பட் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்கள என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஃபைட் பண்ணுவேன் இல்லன்னு. அவங்க பாருங்க எல்லா படத்துலயும் இருப்பாங்க. லைக்
எல்லா படத்துலயும் எடுக்கிறதுனால நீங்க அப்படி சொல்லுவீங்களா? Dominance, man. And Like, they have a record, இருந்தே right? ஆகணும் இல்லனா ரிலீஸ் பண்ண கஷ்டம். சப்ளையர் சப்ளையர்மா அப்ப இளையராஜா என்ன ஸ்பான்சர் பண்ணாங்க? மியூசிக்கே ஒரு ட்ரக் தானே. ஏன் இப்ப கூட பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. யுவன் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க, இளையராஜா Man, you don't go there, man. blasphemy. This is blasphemy. ஓடிக்கிட்டு இருக்கு. நான் போங்க. என்ன மேன் மொக்க பாட்டு மேன். என்ன அது? என்னவா கோச்சிக்கிறீங்க? யுவன் மொக்க பாட்டு இல்லையா? என்ன விசில் போடா? விசில் போடு. மட்டை கேட்டிங்க தானே? என்ன பாட்டு? என்ன பாட்டு? குட் ப்ரோ, குட். ஓ, பாடி காமிங்க. வேணாம். உஷி நீங்க பாடுங்க. வேணாம். ஏய், பொதிகை மலையில் அந்த மாதிரி எடிட் பண்ணிடுறேன். கதை பாடாதீங்க. அவங்க ரொம்ப ரிக்ரெட் பண்ணாங்க தெரியுமா? நம்ம அத பாடுனதுக்கா? ஆமா. மத்த ஆர்டிஸ்ட்லாம் வார்ன் பண்றாங்க, பாடிடாதீங்க. டிவிக்கு பாடுங்கன்னு சொன்னா பாடிடாதீங்க. So விசில் போடா மனசுல அறியோவா மனசுல ஹீரோ விசில் போடு மனசுல அறியோ ஒண்ணு சத்து சமாளம் இருக்கு. இங்க இன்னும் 2 பேர் மனசுல சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ எங்க வச்சு 3 ஒண்ணு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இமிடேஷன் ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி திருப்பி கேக்குது பிடிச்சிருக்கு. கடகடா மனசிலாயோ ஐயோ நாடு ஒண்ணு இல்ல. அதே மாதிரி பாட்டு கேக்குறது இல்ல, கேக்குறத விட இந்த பாட்டு சேஃபா இருக்கணும். ஓகே, கரெக்டா இருக்கணும். ஓகே, வைப் பண்ண முடியுது. விசில் போடும். ஓகே தான் ப்ரோ. வேணாம் ப்ரோ, அந்த பக்கமே போவேணாம் ப்ரோ. கேடி நீங்க அவர் 2 பாட்டும் கேட்கல. என்ன பாட்டுன்னு தெரியல. அவங்க 2 பாட்டும் கேட்கல. இவங்க தாத்தா வராரு, கதற விட போறாரு, அந்த பாட்டு விட்டாரு. அதான் மேபி இதுக்கப்புறம் கேட்டு பாக்குறேன். யாரு இந்த அந்த வீடியோ பாட்டா லைக் தெலுங்கு படத்தோட என்டிஆரோட புது படத்துக்கு வந்து ரீசன்ட்லி தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஓகே, ஏன் அவ்வளவு சாஃப்ட்டா பேசுறீங்க? ரகசியம் இது ரகசியம். அனிருத் பேசுவாங்க. அனிருத் வந்து பாடுவாங்களா, ஆர்வத்துல பாடி மைக் அப்படி செய்வாங்க. யாரும் பாட மாட்டாங்க. பாட மாட்டாங்க. இது வந்து லைக் எல்லா மீடியா பர்சன் உட்கார்ந்துருப்பாங்களா, அது ஒரு ட்ரோல் மிஷின். அதான் அந்த பாட்டு நீங்க முதல்ல சொன்னீங்களே, தலைவர் வந்து கான்சல்ல இருக்காருன்னு நினைச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோல் நான் பார்த்தேன். ராக் ஸ்டார் பண்ணுவாரு. இன்னொன்னு ட்ரோல் பாத்தீங்களா? ட்ரோல் இல்ல, அது செல்ஃப் ட்ரோல். விஷால் வந்துட்டு பேசுவாங்க, இந்த என்ன காமெடி, ஹேமா காமெடியா, அதை பத்தி பேசும்போது அதே மாதிரி தமிழ்நாடு நம்ம கொல்கீட்லயும் நடந்துச்சு, நிறைய லிஸ்ட்லாம் போட்டாங்க. என் பேர் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, டக்குன்னு போஸ்ட் வந்து இருந்துச்சு உங்க பேரு அப்படி அதோட டைரக்டட் பை அது காடிக்குள்ள பேசிட்டு இருக்கு. ஆமா ஃபனில அது என் பேர் இன்ஸ்டால் தெரியல, இருந்துச்சு. அனகொண்டா. ஆனா கீழ அது கமெண்ட்ஸா பார்த்தா எல்லாம் அனகொண்டா. அது ஒண்டி விட மாட்டேறாங்க. ஏன் அனகொண்டா? ஏதோ ஒரு லேடி ஒரு சீரிஸ் நடிச்சாங்க, அனகொண்டா சீரிஸ். ரெடின்னு வரும். ஏதோ ஒரு லேடி வந்து ப்ரோ, அவர் வந்து அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லுவாங்க, விஷாலோட டிக் வந்து அது ஒரு அனகொண்டான்னு சொல்லுவாங்க. யா ப்ரோ, அத மூவில வச்சிருப்பாங்களே. Man, but நம்மளோட favorite movie compliment தான man. Last year's favorite movie. Anaconda, man. Somebody said that. Yeah, a lady like said that like yeah, his dick is an anaconda. அது அவங்க ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. படத்துல அது மீமா எம்ப்ரேஸ் பண்ணுவாரு. Meet my anaconda. Embrace it. Don't fight. Good. செம்மையா மிமிக்ரி பண்றீங்க. Thanks. அந்த மிமிக்ரி பண்ணுங்க. கேன் கம்பேரே பண்ண முடியாது. கேன்ல அவங்க அழகா சொல்லுவாங்க. அடிக்காதீங்க. Sorry. பேன் இந்தியா சூப்பர் ஸ்டார். யாரு? கல்கி. கடவுளே, பேன் இந்தியா சூப்பர் ஸ்டார். It's too funny la அது. யாரு அவங்க பேர் என்ன? பிரபாஸ். Rebel star. கல்கி பாத்துட்டீங்க? கல்கி பாத்துட்டீங்க? பேர் ரெபல் ஸ்டாரா? Rebel star பிரபாஸ். ரெபல்னு ஒரு படம் நடிச்சாரு ப்ரோ. ஓ ஏஸா? ஜெயம் ரவி மாதிரி அவர் அங்க ரெபல் பண்றாரு. His rebels come பிரபா. எஸ் அண்ட் ரைட். கல்கி நான் பார்க்கல, but I heard it's good. கல்கி நானும் பார்க்கல. நல்லா அவங்கள பிரைம்ல ஏதோ தமிழ் இருக்கு போல. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ஹிந்தி மட்டும் தான். ஓ ஏன் சார்?
ஓகே படம் நல்லா இருந்துச்சு, ஹர்ட்ஸ் குட். நல்ல அருமையான படம், அருமையான படம். நம்பி வாங்க. இது இப்போ புதுசா ஒரு படம் வெளியிருக்கு, என்னது லப்பர், அந்த ரப்பர் பந்து, லப்பர் பந்து. அது ஒரு நல்ல குட் ரிவ்யூ மேன், லைக் ரொம்ப இருக்குன்றாங்க. முத பேசிட்டு இருந்தோம் அந்த படத்தை பத்தி. சம் ஃபீல் குட் மூவி. என்ன பேசுறீங்க? படத்தை கதையை பத்தி பேசிட்டு இருந்தோம். கிரிக்கெட். தினேஷ் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர் லைக் ரைட். யா. அட்டகட்டி தினேஷ். But talking about cricket, I heard that Lal Salam they found the hard drive and அது ஃபேக்கா இருக்குமோன்னு தோணுதுல. இல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ, கண்டுபிடிச்சா ஏன் அப்படி அனௌன்ஸ் பண்ற? அமைதியா அனௌன்ஸ் போன் பண்றாங்களா? announce பண்ணி director's cut வெளிய இருப்பது bro. நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரைட்ஸ் எடுத்துட்டாங்க, ஹார்ட் டிஸ்க் கண்டுபிடிச்சிட்டாங்க, நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியாச்சு. நெட்ஃபிளிக்ஸ் கூட அதான ப்ராப்ளமா இருந்துச்சு. ஜஸ்ட் சே நெட்ஃபிளிக்ஸ் அக்வைர்ட் தி ரைட்ஸ் எல்லாம் இப்படி போட்டாதான் ஓடும் போல இருக்கு. லைக் இல்ல இதெல்லாம் உண்மையா கேக்க? இல்ல ஆக்சுவலி இவங்க சொல்லிருப்பாங்க இல்ல படம் நம்ம ஃபுல் லெந்த் ரிலீஸ் பண்றோம். எனி ஸ்மால் டைம் டைரக்டர் வச்சுங்களேன், இஃப் அவங்க செட்ல ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிச்சுன்னா கேம் ஓவர், கரியர் டன். சரி, இப்போ அந்த படத்தை ஆக்சுவல் படத்தை பாத்துட்டீங்களா? யார் இல்ல அந்த ஆடிஸ் எங்களுக்கு கொடுக்கலாம் நீங்க. சோ அதனால பார்க்கல, யார பார்க்கல, படம் ஃபுல் படம் பார்க்கல நான். மேன் ஆனா அந்த படத்தோட அந்த ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஃபேமஸ் ஆயிருச்சு, அதனாலதான் அதை அனௌன்ஸ் பண்ணி வெளியாக்குறாங்க. இதை சொல்ல முடியும், லைக் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிருச்சு, அதனால தான் படம் மாதிரி அவங்க சொன்னாங்களே இன்டர்வியூல சொன்னாங்களே. But படம் ரிலீஸ் பண்ணி சொல்ல, படம் ஃப்ளாப் ஆயிட்டோன்னு அதுதான் மிஸ்டேக் அவங்க பண்ணுனது. ஃப்ளாப் ஆன அதுக்கு அப்புறம் சொல்றது. ஏன்னா படம் முன்னுக்கு வந்து சங்கி பசனாங்க. ஆமா ரிமெம்பர் அப்புறம் she saying like படம் செம்மையா இருக்கு, அந்த இன்னும் அப்படி பசங்க ஹைப் பண்ணாங்க. Yeah, what the fuck bro. She's been losing ever since the divorce or separation lah. இல்ல bro, அவங்க செம்ம ஆனா ஒரு man, ரஜினி பேக்கப்ல அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்ற கட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த படம் வெளியாகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க. படம் முன்னுக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன படம்? அதுக்கு அந்த வெளியாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆடியோ லான்ச் டைம்லாம், அப்புறம் படம் வந்தோன்னா ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சுன்னுட்டாங்க, அதனாலதான் படம் நல்லா இல்லைன்னு. அப்ப எப்பவுமே நடிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ரீசன் man. ஆனா எங்கேயும் இடிக்குதுல லைக்கா வந்து கண்டினியூஸா ஒரு ஃப்ளாப் மூவியா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம்ல. அது லைக்கா பொய் சொல்றாங்க அர்த்தம். என்ன படம் இருந்தாலும் நம்ம வந்து பொய் சொல்லி ப்ரோமோட் பண்ணிடுவோம் அப்படின்னு அர்த்தம்ல. கேன் கண்டினியூஸா லைக்காக்கு ஒரு ஃப்ளாப் மூவி தானே இந்தியன் 2. லைக்கா இன்னொரு படம் வருது போல, இது வேட்டையன் லைக்கா. வேட்டையன் லைக்காலா? வேட்டையனுக்கு சோ வந்துட்டு எங்க தலைவர் தான் தூக்கி விட போறாங்க, சொல்லுங்க. எல்லா லைக்கா தலைவரையும் சேர்த்து அமைக்கிற போதா? கூலி வந்துட்டு லோக்கி வெஸ்ட் நடிக்கிறீங்களா? இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல, தலைவர் அங்க வர லீக் மாட்டாங்க. ஆச்சு எனக்கு வீடியோ, நாகார்ஜுனோட வீடியோ, ஒரு ஃபைட் சீன் நான் பார்க்கல, ஆனா லீக் ஆச்சு. லீக் ஆச்சு மேன், ஒரு ஃபைட் சீன். இல்ல நடம்பு படைக்கும் உங்களுக்கு அதானே? இல்ல அது வேற படம். என்ன பிஜிஎம் எப்படி வரும்? அது வந்து அந்த டைம்ல வந்து அந்த ப்ரொடியூசர் டைரக்டர், அவர் பேரு ஜோக்கான பேரு என்ன? குஞ்சுமான். கேட்டி கொஞ்சம் அவங்களோட படத்துல முக்காசி இந்த காடி பறக்கிறது, காடி இவன் அந்த காதல் தேசம் எண்டிங் மட்டும் செம்ம ஓவரா இருக்கும். செட்டு போட்டு இல்ல அவங்க டிஜிமோனா பொக்கேமோனா? கேட்டி எனக்கு இன்னும் அவரு மோட்டு டிஜிமான்ல டிஜிமோனா ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் மோடு டிஜிமான்? நிறைய டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. அது மோன் இருக்காது தானே? இல்ல மேன், நான் சின்ன வயசுல டிஜிமோன் ஸ்டிக்கர் அது ஒட்டி சேப்ப மேன். அதுல வரல மேன், கொஞ்சம் அது வந்து நீ அவங்க படம் வாங்கினா அதுல அந்த போட்டோ போட்டு பண்ணி அதை வெட்டி. ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, மொத்த மலையாளி கம்யூனிட்டியை அவங்க அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம். வணக்கம், மன்னிச்சிருங்கள். கேட்டி குஞ்சுமோ இல்ல, எங்களுக்கு மனசுலாயோ தான் பிடிக்கும். மனசுலாயோ ரொம்ப பிடிச்சிருக்கு. பேலன்ஸ். யா ஆமா, நான் ஃப்ரீட் ஆயிட்டேன். ஆமா. சரி, உங்களுக்கு இந்தியன் ஸ்வீட்ஸ்ல வந்து எந்த ஸ்வீட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க விரும்பி சாப்பிடுறது? நான் எனக்கு பால்கோவாலா, சோ நான் பால்கோவா, பர்ஃபி. ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலாம். பர்ஃபி, பர்ஃபி மேன், பர்ஃபி. பானிபூரி வந்து ஓவர் ஹைப். அது சேவரி மேன், அது ஸ்வீட்ஸ்ல சேராது. அது கோல்கட்டா அது கொல்கட்டை சேரும் தானே? கொல்கட்டா இஸ் நைஸ். கோல்கட்டா இஸ் நைஸ்.
அதுவும் விநாயகர் கோயில் கொல்கட்டை இப்ப எனக்கு புரியுது. பிரமாதமா இருக்கும். பேசுவாங்க. So, எதுவும் ஐயர்கள் எதுவும் டேட்டிங் பண்றீங்களா என்னது? எஸ் சொல்லுங்க. அத்திம்பேல் பிரைவேட் as fuck la what the fuck. அதான் வேணாம் ப்ரோ, அதை பத்தி பேசக்கூடாது. ஓகே முத குளிச்சிட்டு அவங்க சொல்ல அவங்க ஸ்வீட் என்ன வாங்க. எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்கும், தென் பால்கோவா பிடிக்கும். Yep. கிருஷ்ணா சிம்பிள் கோவா பிடிக்கும். பால்கோவால அதெல்லாம் பால்கோவா கேட்டகரி. அது அந்த ஷேப்ல இருந்துச்சுனாக்கா நான் சாப்பிட மாட்டேன். அந்த சிம்பிள் கோவானா அது பேஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னா பிடிக்கும், சாப்பிடுவேன். அதுதான் வந்து ஐ திங்க் அந்த நியூ பார்ன் மாடு அந்த அந்த முத பால் கல்யாணத்துல கல்கண்டு போட்டு அது என்ன பருப்பு மாதிரி என்ன சொல்லுவாங்க. ஆமா பருப்பு பருப்பு என்ன சொல்லுவாங்க ஆஸ்திரேலியால பருப்பு, கல்கண்டு, ஆஸ்திரேலியா போட்டு கொடுப்பாங்க பேக்கெட்ல. பொரி. ஆமா கல்கண்டோட சேர்த்து கொடுத்தாரு. சைட் டிஷ்னு சொல்லுவாங்க அதை. ஆமா அது பேர் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும் உண்மையிலே. அவல் பொரியா? அவல் வந்து ஒயிட் கலர் இருக்கும் அவல். சீரகத்தை ஒரு மாதிரி இல்லப்பா கல்யாணத்துல ஜீரகமா சில கோயில்ல கூட கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்ல வந்துட்டு பிளாஸ்டிக்ல போட்டு கொடுப்பாங்க கல்யாணத்து டேபிள்ல. ஓகே गाइस, அந்த பேர் உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அது செமையா இருக்கும். டாகிஸ் சொல்றீங்களா? ஷீப்ல அந்த கல்கண்டு அதுதான் எனக்கு பேர் தெரிய மாட்டேங்குது. ஆமா அது அது வெட்ட பருப்பு. ஏன் எல்லாரும் லட்டு எல்லாம் அவாய்ட் பண்றீங்க? லைக் ஓ அது சொன்னா ஜெனரிக் ஆயிரும்னு சொல்லலையா? நல்லா தானே இருக்கும். இல்ல அது வந்து கடைசியில அதான் பே ஆஃப். அதுதான் பே ஆஃப். லட்டு எல்லாம் பிடிக்கும் தான். கேசரி எனக்கு பிடிக்குமா? ஜிலேபி அவ்வளவு பிடிக்காது. எனக்கு அல்வா பிடிக்கும் man. பிடிக்காது because ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஏதாவது ஃபுட் உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த டெக்ஸ்டர்னாலேயே சாப்பிடாம போயிருக்கீங்களா? நான் வந்து ஜிலேபி அல்வா கூட சாப்பிட்டுருவேன். ஜிலேபி நல்லா தானே இருக்கும். அந்த texture பார்த்து அது தக்குவ லைக் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஜிலேபி இருக்கு, ஜாங்கிரி செய்வாங்களே. என்ன அல்வா தெரியும், ஜிலேபி தெரியும். பா அது என்னது? கிராஸா தீபாவளி கிராஸா இருக்கும் அந்த கல்லூரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழ் அந்த எனக்கு நெய் உருண்டை is nice though. நெய் உருண்டை ஆல் தி வே. எனக்கு பொங்கல் All பாயாசம் time favorite. yes எனக்கு பொங்கல் பாயாசம் நான் சாப்பிட மாட்டேன். பாயசம் சாப்பிட மாட்டியா? சாப்பிட மாட்டேன். நான் பாயசம் எனக்கு குடிங்க. பாயாசம் பொங்கல். எனக்கு பிகாஸ் ஆஃப் கீர் குடிப்பீங்களா? கீர் குடிப்பீங்களா? பீர் குடிப்பேன். பீர் குடிச்சேன், 2 விட்டுருக்கேன் உள்ளிக்கு. கீர் நல்லா இருக்கும் மேன். பாயசம் மாதிரிலா பட் மில்க்ல பஞ்சாபி செய்வாங்களா? இந்த லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு போனீங்கன்னா கொடுப்பாங்க. நூல் தெரியுது. நூல் தெரியுது. லட்டு யாரும் சாப்பிட்டது இல்ல. லட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன் யாரும். வந்து ஓகே சாப்பிடணும்னு லைக் பார்த்தோன்னே வாங்கணும் அந்த மாதிரி மூட்ல இருக்கும். எப்பயாச்சும் ஓகே. ஆனா லட்டு வந்து அதோட அந்த அந்த ஆர்டினரி லட்டு வந்து செம்ம சப்ஸ்டாண்டர்டா இருக்கும். Yes. அதுல சில பிரீமியம் அமேசிங்கா இருக்கும். அமேசிங்கா இருக்கும்னா என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். என்னதான் man usually சின்ன போர்ஷன்ல கொடுப்பாங்க. அது பார்த்தே தெரியும். அது won't be too oily. நீங்க ஒரு மாதிரி கொஞ்சம் தொட்டீங்க அப்படியே கிரம்பிள் பண்ணுங்க. அந்த 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 லட்டு அந்த பொரி இருக்குல்ல அதுல குட்டி குட்டியா இருக்கும். இது ஒரு standard தான். அதுக்குள்ள வந்து ஆயிலியா இருந்தா அது டப்புனே உடைஞ்சிரும் லைக் புரியுதா? லைக் இல்ல உடைஞ்சாலும் அது too oily texture நல்லா இருக்காது. cashew nutsலாம் இருக்கும், nutsலாம் இருக்கும். It's just good. Normally என்ன சொன்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் செய்யற லட்டுங்க வந்து I prefer it more than the south Indian laddu la. Controversial la, but north Indians do laddu. வடக்கன் laddu is better la. ஒரு டிஃபரண்ட் ஃபீல் தான். என்னது அத நான் பார்த்ததே இல்ல. நீங்க வந்து பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட. கேஷ்யூ நட் இருக்கும். இருக்கு. Yeah. So you need to have you need to find the வடக்கன் this one. I mean நீங்க இதுல கூட I mean like தைப்பூசத்துல கூட அது இருக்குமே ஒரு இந்த ஸ்வீட் கடை. ஓகே அவங்க ஜெய்சால் ஸ்வீட் அவங்க வச்சிருப்பாங்க. quite good ones தான். அவங்கள ப்ரோமோட் பண்ணி அது வேற. I don't like the yellow color laddu. I like the orange color laddu. The orange one, yes, you know. yes. அண்டர்ஸ்டாண்ட். Yeah. இது வேற. That's the Vadakkans, I The think yellow so. one is the normal ones, you know. That's the wedding ones. I hate that. Yeah. The orange ones, okay. அது சாப்பிட்டோன்னே அப்படியே உங்களுக்கு அது சாப்பிட்டோன்னே அப்படியே சொல்லுவாங்க சில்லுன்னு அப்படியே ஆக்சுவலி sugar you'll feel it. ஆக்சுவலி
அனுமான் டெம்பிள், பிரிக்ஃபீல்ட் அனுமான் டெம்பிள் கொடுக்கறது செம்மையா இருக்கும் தானே மேன்? லட்டுயா எப்போ போனா கிடைக்கும் ஜி? எப்ப போய் அர்ச்சனை பண்ணலாம் கிடைக்கும். கொஸ்டின் ஸோ நீங்களே எவ்ரி தேர்ஸ்டே போங்க. எவ்ரி சாட்டர்டே கொடுப்பாங்க சத்துரியா அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க லட்டு. சொல்லுங்க, திருப்பியா சொல்லுங்க. எவ்ரி சாட்டர்டே. இல்லை நான் சாட்டர்டே போவேன். கொடுப்பாங்க ஓ எவ்ரி டேலா? எவ்ரி டேல. ஹனுமான் டெம்பிள். அப்பப்ப எக்ஸ்ட்ரா வடை கிடைக்கும், யா பழம் கொடுப்பாங்க. யா நீங்க லட்டுக்காக அர்ச்சனை பண்ண போறேன்னு சொல்லாதீங்க நீங்க. பண்ணலாம். அநியாயம் பண்ணாதீங்க அப்ப அர்ச்சனை பண்ணாதான் லட்டு கிடைக்குமா? ஆஃப் கோர்ஸ். ஏன் தப்பு இல்லை தானே? ஏன் அர்ச்சனை லட்டுக்காக அர்ச்சனை பண்ணணும்? பை பிளெஸிங் ஃப்ரீ லட்டு. ஏதோ ஒன்று பண்ணீங்க. இந்த கான்செப்ட் வந்து நம்ம சொல்ல டெம்பிளே இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு நம்மளுக்கு. ட்ரெயின் பண்ணிட்டாங்க தானே. நம்ம என்ன செய்யறது? யா 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 தேங்காய் அர்ச்சனை சரி இது ஒன்று சொல்றாங்க. Okay. இது உண்மையா நம்பலாமா எனக்கு தெரியல. லைக் வந்து ஓகே நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது இப்போ சில பேர்லாம் வந்து அவங்க மடிப்பிச்சைலாம் வந்து கேட்பாங்க தானே. ஓகே. சில பேர் என்ன தெரியும் சொன்னேன், எங்க அம்மாலாம் சில பேர் எங்க அம்மாவே சொல்றேன்ல, வெளியாகும் போது வந்து கொடுத்துட்டு போகக்கூடாது. லைக் கொடுத்துட்டு போகக்கூடாது. கோயில் உள்ள போறவேன்னா கொடுத்துட்டு உள்ள போகலாம். லைக் வெளியாகும் போது வந்து கொடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது செடுக்கா, வந்து you mean? இன்னும் அந்த மடிப்பிச்சைலாம் அந்த வேண்டி அவங்க சில பேர்லாம் மடிப்பிச்சை இவன் செடக்கா ஓசோலா செடக்கா இவன் செடக்கா ஓசோலா. ஸோ ஏன் இது சொல்றாங்க? நம்மளோட அவங்க அங்க போடுறோம் அப்படின்ட்டுன்னு தெரியலா? இருக்கலாம். நம்ம போய் எனக்கு என்னமோ அதான் most plausible blessing answer எடுத்துட்டு தோணுது. நேரா இங்க போட்டு நம்ம எம்டியா That's the most reasonable answer ன்னு தோணுது. It's logical also la. ஏன்னா we talk about like vibration, energy, Yeah. At being least நீங்க transferred. கொடுத்து உள்ள போறீங்க டெம்பிளுக்குள்ளனா ஒரு restore பண்ணலாம்ல. ஆனா அதுவும் நல்லது தானே. It seems like they need the energy. ஏன் கொடுத்துட்டு போக கூடாது? இதுதான் fair. இதுவும் இதுவும் மனித தன்மை. அந்த மாதிரி எனக்கு லைக் ஓகே இப்ப கொடுத்துட்டு வெளியாயிட்டு கொடுத்துட்டு போறோம், அப்புறம் மறுபடியும் உள்ளுக்கு போயிட்டு ரீஸ்டாக் பண்ணி அவங்களே டெம்பிளுக்குள்ள போயிட்டு அதுதான் இல்ல சும்மா கேட்டேன்பா. இது தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. அவங்களே டெம்பிளுக்குள்ள போயிட்டு restore பண்ணலாம் தானே. இல்லையே அங்கதான் இன்னும் டீல் வச்சிருக்காங்க. இல்ல அவங்க தான் வேண்டுதல் செஞ்சு தான் வந்து அவங்க கடவுள்கிட்ட டீல், நீ இது பண்ணி தந்தனா நான் அவங்ககிட்ட வந்து கொடுக்க மாட்டேன், நான் வெளியே பிச்சை எடுத்து நான் பிளெஸிங் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி ஒரு ஹியூமிலிட்டி டீச் பண்ணுதுல, அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் ஐ திங்க். ஸோ நம்ம வந்து ஆங்குன்னு யோசிக்கணுமா இல்ல ஹியூமனிட்டி யோசிக்கணும், நம்ம why not கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு யோசிக்கலாமா? அதான் இவங்க சொன்ன மாதிரி இல்ல கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எப்ப கொடுத்தாலும் நீங்க கமலா இருந்தீங்கன்னா என்ன யோசிப்பீங்க, இல்ல ரஜினியா இருந்தீங்களா என்ன யோசிப்பீங்க? இப்படிதான் ரெண்டு வாழ்க்கை வந்து ரெண்டு தான். ஒண்ணு ரஜினி இல்லைன்னா கமல். கமல் மாதிரி நீங்க ரஜினி கமல் சூஸ் பண்ணி தான் ஆகணும். ரஜினி இல்லைன்னா கமல். நீங்க சொல்லும் போது எனக்கு அந்த சீன் தானே வருது. ஆன்ட்டிக்கு வந்து ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமா? அங்கதான் ரஜினி பிடிச்சிச்சுன்னா ஓகே, கமல் பிடிச்சிச்சுன்னா அட சான்ஸ்லாம். அந்த மாதிரி தான் வாழ்க்கை வந்து சிம்பிள். ரெண்டே விஷயம் தான், ரஜினி கமல். ஸ்பிரிச்சுவல் வந்துட்டா ரஜினி, ஸ்பிரிச்சுவல் வந்துட்டா ரஜினி, லைஃப்னு வந்துட்டா வந்துட்டா மனிதா மைக் ஓகே ஓகே லைஃப்னு வந்துட்டா கமல் தான். லைஃப்னு வந்துட்டா கமல் தான். புரியாமையே இருக்கும். இல்ல இல்ல நான் எங்க இருக்கா இல்லையா ஆன்சரே கிடைக்காது. லைஃப்னு பார்த்தா கமல் மாதிரி அப்படி என்ன சொல்ல வரீங்க? ஆன்சரே கிடைக்காது, புரியாமையே இருக்கும். புதிராவே இருக்கும். ஓகே பட் லட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, எல்லாமே பாத்தீங்களா என்ன நியூஸ்ல சொல்றாங்கன்னு? ஃபேமஸ் லட்டுல வந்துட்டு ஐயோ மாட்டு கொழுப்பு அண்ட் oil. ஃபிஷ் ஆயில், பன்றியோட கொழுப்பு. திருப்பதி லட்டு மேன், திருப்பதி தெரியாதா? They got a lab result and they found those items. Yeah. அந்த ஐட்டம் என்னது சொல்லுங்க. தெரியாது திருப்பதி உங்களுக்கு? லட்டு. திருப்பதி லட்டுல வந்து Fish oil and fish oil, big fat பிக் ஃபேட், மாடோட ஃபேட், beef fat. beef fat. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் செய்கிறாங்கன்ட்டுன்னு ஒரு Gelatin யூஸ் பண்ணிருக்காங்க. லேப்ல. இடையில யாரும் இந்தியா போயிட்டு வந்து லட்டு கொடுத்துருந்தாங்க. நானும் என் மதரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம். முன்ன மாதிரி இல்லை அப்படின்ட்டு. அந்த டேஸ்ட் எல்லாம் டோட்டலி வேற மாதிரி இருக்கு, டெக்ஸ்சரும் வேற மாதிரி இருக்குன்னு. இது ஆக்சுவலி ஒரு பிக் betrayal தான்ல. கண்டிப்பா. For the entire Devotee, yeah. யா ஆமாலா. It's a huge betrayal. But it hits hard. Is it இது வந்து லைக் இது சேரங்க கண்டிப்பா கான்ட்ராக்ட் பேசுவாங்க தானே? லைக் Man, I think they have a reputation to keep up, man. Like, you have to taste good and all that.
நாட் டேஸ்ட் குட் மேன். அது வந்துட்டு இப்போ எல்லாம் அந்த ஹலால் சர்டிஃபைட் மாதிரி அங்கேயும் அது சில ரூல்ஸ்லாம் இருக்கு, கான்ட்ராக்ட் இருக்கு மேன். நெய் எங்கேருந்து வாங்குறாங்கன்றதுக்கு lean towards that like ஏன் இந்த யூஸ் பண்ணோம் லைக் ஏன்னா பிளான் yeah பேசிக்கல பாய்க்கணும் like பிகாஸ் இல்ல இப்பதான் அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்துட்டு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இது திருப்பி பாலிடிக்ஸ்க்கு வந்துருச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன்ல இருந்து நெய் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தே வான் அண்ட் தே டூக் ஓவர், அப்புறம் வந்துட்டு பிரைவேட் ஆயிருச்சு. இல்ல கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன் ஒன்று இருக்கும். இப்போ கவர்மெண்ட் மாநாடு சொன்னீங்க யாரு? இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் வந்தப்ப அதுக்கு அந்த டைம்ல தான் கான்ட்ராக்ட் வேற இடம் மாறிடுச்சு அப்படின்ட்டு. விவேக் கூட அந்த காமெடியில சொல்லுவாங்கல்ல, இந்த திருப்பதி காமெடி லட்டுக்கு பதிலா ஜிலேபி ஓ சந்திரபாபு நாயுடுவா? இல்ல அவங்க வந்து இப்ப தெலுங்கானா போயிட்டாங்க. இப்ப ஸ்டேட் பிரிஞ்சிருச்சுல. now he is the சீஃப் மினிஸ்டர் ஆஃப். பட் அவங்களும் இந்த கேஸ்ல அவங்க தானே இதை உடச்சு விட்டது, இந்த மேட்டர் உடச்சு விட்டது அவங்க தானே. நான் கூட என்னமோ மலேசியால இருந்து என்னமோ லைக் ஒரு F&B franchise like that they start using water that Ikwan, GISBH. that one Ikwan that they case use the இல்ல. cuckoo and yeah, whatever, and they supply water to restaurants, and if you have eaten from the restaurant is they've used water that incorporates their cuckoo, their hair and all that. It's like a whole ass cult, bro. Holy shit. F&B I learned about that yesterday. I was like, what the fuck? There's a whole thing like this in ரெஸ்டாரண்ட் Malaysia. இக்வான் அந்த மாதிரி அந்த இக்வான் அந்த பிராண்ட்ல உள்ளது அவங்க எல்லாத்துலயும் line வந்து நடக்குது. நிறைய F&B லாம் இருக்கு like and they use water from them and their waters are incorporated with all their punya இருங்க திருப்பதிக்கு போயிட்டு அப்புறம் இங்க வருவோம். man like okay அதே மாதிரி ஓடுதான்னு நினைச்சேன் like அப்படிதான் இருக்கு. திருப்பதி இந்த கேஸ் வந்துட்டு இன்னொன்னு ஆங்கிள் பார்த்தாக்கா இது பாலிடிக்லாம் இது சரியா இல்ல ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்த ஒரு அதுதான் இத்தனை வருஷமா- கவனிக்காம விட்டதா? மேன் இது கண்டிப்பா சதி மாதிரி தான் இருக்கு. யாராவது இல்லன்னா வேற எதுக்கு போயிட்டு திருப்பதியில திடீர்னு இந்த டெஸ்ட் வச்சாங்க. நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஜோக்கான விஷயம் சொன்னீங்க, கவனிக்காம விட்டாங்களான்னு. கவனிச்சிருப்பாங்க, ஆனா இந்த டைம்ல ஏன் வெளியாக்குறாங்க? அதுதான் ரீசன். டைமிங் அதான் ரீசன். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு வந்து என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு முன்னுக்குள்ள கவர்மெண்ட் வந்து நகைங்க எல்லாம் நிறைய காணா போயிருக்கு. இப்ப பாருங்க கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, மாத்தி மாத்தி வரதுனால இவங்க ப்ளேம் பண்றாங்க. பாரு இவனோட இதுல வந்துட்டு லட்டுல இது இருக்கு, அவனோட இதுல வந்துட்டு நகைலாம் காணாம போயிருக்கு இத்தனை லட்சம், அந்த மாதிரி ப்ளேம் கேம்ல. அந்த சலையில உள்ள நிறைய விஷயம்லாம் காணா போயிருச்சு, அதான் மறைச்சிருக்காங்க முன்னுக்கு. ஈவன் ஒரு டைமண்ட் வந்துட்டு அந்த திருப்பதி பெருமாளுக்கு படைக்கிற அந்த டைமண்ட் வந்துட்டு காணா போய் ஜெர்மனியா ஸ்பெயின்ல உள்ள இதோட ஆக்ஷன்ல வந்துட்டு அந்த டைமண்டை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஏன்னா அங்க வேலை செய்யறவங்க அந்த ப்ரீஸ்ட்லாம் இருக்காங்களா, அவங்க ரெக்கனைஸ் பண்ணுவாங்களா, பார்த்தோன்னே தெரியுமே. அவங்க அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஆக்ஷன்ல போய் பார்த்துருக்காங்க, என்ன நம்ம காணா போன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. அது வேற அந்த priest அந்த மாதிரி ஆக்ஷனுக்கு எல்லாம் போறாங்க. ஆமா அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ப்ளேம் பண்ணிக்கிறாங்களா மாத்தி மாத்தி. Sounds like a habit, G. But it's like நமக்கு தெரியும் நம்ம ரிலிஜன்ல வந்துட்டு we don't take this kind of we don't eat according to the religion law, like beef சாப்பிட மாட்டோம் and வெஜிடேரியன் ஃபாலோ பண்றவங்க. ஸோ சசி மாதிரி Big betrayal for you. இல்ல and furthermore ஒரு ஹிந்து டாமினன்ட் கண்ட்ரில இது நடந்திருக்குன்னா இது வந்து பெரிய பிரச்சனையா வரதுக்கும். அதுதான் மேட்ரி. Maybe they try to save money somewhere, cut corners somewhere. இப்போ அங்க வந்து Yeah, that's the must be reason. lah, because if you think about it, like இது என்னது maybe using this all maybe it improves the texture or something. இந்த மாதிரி some stupid stuff like this, bro. straight up malice. culinary stuff. Straight up malice pun, of Straight course, up malice. of course. Yeah. Maris. Sometimes, right? Yeah, contract மாதிரி கூட this kind of thing is happen is because திருப்பதிக்கு வந்து ஆளு போறது is a huge amount. So sometimes they need to keep up with the production. So அந்த production keep up பண்றதுக்கு அவனுங்க வந்து இந்த மாதிரி cut cost இல்ல cut They have to, yeah. So they most probably decide to close one eye to keep up with the amount of production while keeping the money cost low. So இந்த மாதிரி விஷயம்லாம் சமயத்துல இந்த மாதிரி மாங்சம் ஆகுது. Probably that's the இந்த ஃபேட்ஸ் இன்னும் காஸ்டிங் குறைவுன்னு சொல்றீங்களா? தெரியல just could be maybe I mean logically thinking it sounds cheaper. Vegetarian items are always expensive. yeah like to extract and all that கண்டிப்பா and இது வந்து more commonly used in food mass production, especially mass easy production to food. get and all that. Yeah taste
நீங்க இப்படி சொல்லலாமா நீங்க பேசலாமா அப்படி? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. So, இப்படிலாம் நடக்குது. ஏன்னா சைலண்ட் ஆயிட்டீங்க, சொல்லுங்க. எனக்கு அந்த பாய்ஸ் படம் சீன் ஞாபகம் வந்துச்சுடா. எது? செந்தில் வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, எந்தெந்த கோயில்ல எந்தெந்த டைம்ல பிரசாதம். என்னது அதுல ஒரு இங்கிலீஷ் ஏஆர் ரஹ்மான் வீட்ல எப்ப பிரியாணி போடுவாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் தி வெல்த். செம்ம கேம். செம்ம கேமா? ஷார்ட் கேம் ப்ரோ. செந்தில் இன்ஃபர்மேஷன் இஸ் அவரு அது வந்து ஒரு எஜுகேஷன், ஒரு கேம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஹிப்ஹாப் கைங்க தானே ப்ரோ, அவங்க ஹிப்ஹாப் லாங்குவேஜ்ல பேசுறாங்க ப்ரோ. ஹிஸ் ஹேண்டிங் டவுன் கேம் அப்படின்னு சொல்றாரு. மேன் செம்ம ஒரு சிம்பிளான வேல. நைஸ். அசா வீடியோல வைரலா போயிட்டு இருந்துச்சு. எந்த கோயில்னு தெரியல, 2 கியூ இருக்கு. ஒரு டேட்டியோட ஸ்டாச்சு இருக்கு. அந்த டேட்டிக்கு 2 லேக் இருக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் லேக். ரைட் ஹேண்ட் சைட் லேக்ல வந்து பீப்புள் இந்த ஃபேமிலி எல்லாம் நின்னுக்கிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட் லேக்ல வந்து 1 செகண்ட். சோ இங்க ஒரு ஆள், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு ஆள் இருக்காங்க, ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப லட்ச கதிர் இப்ப வராரு. கதிர் வந்து அந்த அந்த காலை கூட தொட்டு கூட கும்பிடல. I saw that shit. தொடுற மணிக்கு this guy is holding already and he's just தொட்டனே push. அது பாக்கும்போது லைக் ரிலிஜன் எப்படி ஒரு பிசினஸ் ஆச்சு. One is the express. Express. One is the normal. இல்ல டிக்கெட் கூட வந்துட்டு இப்பெல்லாம் பார்த்தா அது பிரீமியம் டிக்கெட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ 1000 ரூபாய் நம்ம அர்ச்சனை சீட்ல நம்ம பத்மநாப சுவாமி டெம்பிள் அங்க போனப்ப அப்படிதானே. They get to walk through fast, you know. 4 digits மேல உள்ள டிக்கெட் வாங்கினா நம்ம வந்து முதல்ல நடந்து அழகா முன்னாடி இருந்து பார்க்கலாம். It's like a theme park, you know. It is a theme park. Yeah, bro. It's like a theme park. தீம் பார்க் அப்படிதான் மேன் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்க போவீங்களா? நீங்க யூனிவர்சல் ஸ்டூடியோஸ்னா அப்படிதான் மேன் இருக்கும். நீங்க கிரெடிட் கார்டுல வாங்குனீங்கன்னா எக்ஸ்பிரஸ்ல இருக்கும், இல்லனா நீங்க ஸ்டாண்டர்ட் தான் கியூல வெயிட் பண்ணனும். சேம் ஷிட் மேன். இதுக்கு போறதா இல்ல எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குல, லைக் இவங்க சொன்னாங்கல, they get to take pictures and wait, இல்லனா தள்ளிட்டு போயிட்டே சில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா போறாங்க திருப்பதிக்கு. லைக் அவங்க வந்து சொல்றாங்களா, அந்த எனர்ஜி வந்து வேற லெவலா இருக்கும். எவ்ரிவன் போய் 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 பாருங்க, போயிட்டு அந்த எனர்ஜி எடுத்துருவாங்கன்றாங்க. பட் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு வந்து அப்படி பார்க்கணுமா, லைக் அப்படி தோணுதில்ல எனக்கு. ஒரு டெம்பிளுக்கு போனோம்னா லைக் வந்து அந்த எனர்ஜியை போயிட்டு அந்த வைப்பை போய் வைக்கிறதுக்கு இதெல்லாம் கடந்து போகணுமா? ஏன்னா கரன்சி எக்ஸ்சேஞ்ச் உங்க கையில உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க போயிட்டு வரலாம். ஹைராக்கில நீங்க மேல இருந்தீங்கன்னா எதுவுமே சாத்தியம். மேன் அது பிடிக்காம போறவங்களுக்கு அந்த எனர்ஜி ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அந்த எனர்ஜின்னு சொல்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா they want to see, ஏர்ன் பண்ணி இதுக்குன்ட்டு போறவங்க, அவங்களுக்கு திடீர்னு எனர்ஜி தெரியும். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் பிலீவர்ஸ் நான் பிலீவர்ஸ் அந்த மாதிரி தான். அந்த எனர்ஜி வந்துட்டு ஒரு ஆள் போட்டு பிலீவர்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அது அப்பனா அந்த எனர்ஜி அந்த டெம்பிள்ல இருந்து வருதா அவங்களுக்குள்ள வருதான்றது பாருங்க. அந்த இது क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. கடவுள் கடந்து உள்ள போ. நான் அந்த क्वेश्चनல கடவுளே உள்ள போறேன். நம்ம கடந்து உள்ள போறது தானே வாழ்க்கை. சாவி கமலஹாசன் ஃபேன். சசியை முடிக்கிறாங்க. என்ன சொல்றது இதுக்கு? என்ன சொல்றது? what the fuck what's happening here? சோ நான் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஐ திங்க் போக மாட்டேன்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா அது வந்து ஹியூமனிட்டி நம்மளா ஈக்குவல் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து அதை பார்க்கும்போது டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். அது சச் டர்ன் ஆஃப், அது செம்ம ஒரு டர்ன் ஆஃப் ஆன விஷயம். உங்களுக்கு டர்ன் ஆஃப் ஆன சேனல் ஆஃப் கோர்ஸ் அது பார்க்கும்போது எனக்கு வந்து எனக்கு ஐரனியா இருந்துச்சு. லைக் வா லுக் at the social class, look at how they treat. ஏன்னா இங்க வந்து அந்த ஃபேமிலி வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, லைக் குரூப்பா 2 குரூப் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு லேக்ல, ரைட் ஹேண்ட் சைடு லேக்ல எல்லாருமே வந்து தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க. யோசி லைக் அந்த 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 செகண்டுக்கு அந்த அந்த தொடுற அந்த காலை தொடுறதுக்கு அந்த செகண்டுக்கு வர்றதுக்கு அவன் இத்தனை அவர் வெயிட் பண்ணியிருப்பான். ஆமா, ஏனோ சோ deserve that, right? ஆனா எல்லாத்தோடையும் பெருசா மேன் இங்கதான் மேன் ஓடிக்கிட்டு இருக்கு பிசினஸ். ஏன்னா அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் வந்துட்டு இப்ப ஹிந்துஸ் ஒன்லின்ட்டு போட்டாங்க. இங்கதான் வந்துட்டு டூரிசம் போட் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. யாரு வேணாலும் ஜாகிங் போலாம் அப்படின்ட்டு. ஐ திங்க் ஜாகிங் இல்ல தானே இப்ப இப்ப இடையில போன கூட மேல எல்லாம் கொரியாஸ் எல்லாம் still people going up doing it. I mean they made a huge statement but you can't do jogs anymore on not jog lal but they climb up. climb up is okay I think so la, but you அது வந்து நீங்க வந்து but when you wear sportswear, bro, that's what they're doing. so what's happening? அது climb up. No, before they used to have like Malaysian badminton team all used to come there for their leg day training.
சோ அது வந்து டோட்டலி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் நான் ஃபீல் பண்றேன்ல. பட் ஒரு டூரிஸ்டா நீ மேல போறேன்னா ஐ காட் நோ ப்ராப்ளம் வித் தட். நீ ஷூஸ் போட்டு போறேன்னா அது எனக்கு ஓகே. அது என்னோட பிக் இது வந்துட்டு டூரிஸ்ட் இல்லலா பண்றது, இது வந்து லோக்கல்ஸ் பண்றாங்களா? அவங்களும் டூரிஸ்ட் தானே. லைக் they also அவங்க இப்ப நம்ம வந்து மாஸ்க் போனோம்னா நம்ம டூரிஸ்ட் இல்லன்னு சொல்றோம். நம்ம டூரிஸ்ட் தானே. அந்த இடத்துக்கு ஒரு புது இடத்துக்கு போய் டூர் போறோம். லைக் man like once okay first போனா ஓகே வீக்லி ஆக்டிவிட்டினா போலாம் மேன். like for me la because அப்ப நீங்க பக்கத்துல உள்ள இடம்னா நீங்க வந்து விசிட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? of course can man but for me I feel like even like நம்ம இங்க இருந்து தாய்லாந்து போனாலே நீ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒடியில தான் மேல ஏறணும். அது வந்து நம்ம டெம்பிள் மேனேஜ்மெண்டோட இதெல்லாம் அது அவங்களோட that's the thing. இதெல்லாம் That's the ஐ டோன்ட் thing that- அவங்க வந்து அந்த அந்த கோயில் உள்ளுக்கு ஏன்னா பத்து கேஃப் வந்து இப்ப இந்த ஹோல் பத்து கேஃபே நீங்க கோயில் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா ஏன் கீழே வந்து ஃபன் ஃபேர்லாம் வைக்கிறீங்க? அது நம்பர் 1. ஓகே அது விட்டுருவோம் மறந்துடுவோம். இப்ப பத்து கேஃபே கோயில் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அது ஓகே. ஸோ ஸ்டாக் கேஸும் கோயில் யோசிக்கிறீங்கன்னா that's different. பட் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாக் கேஸ் எல்லாமே இஸ் பார்ட் ஆஃப் ஏன்னா அதுல சார்ட் அடிச்சு whole shop board and all that now. அது சார்ட் அடிச்சு டூரிஸ்ட் இன்ஸ்டாகிராமபிள் ஆக்கிட்டாங்களே ஸ்டாக் கேஸ. No, just You know, so the Instagrammable akidone, then how can you say like, oh, tourists shouldn't go? That is most Instagrammable staircase here in. Yeah. That is meant for that. Okay, இப்போ வந்து ஷூஸ்லாம் போட்டு அவங்க உள்ளுக்கு கோயில் உள்ளுக்கு அங்க உள்ளுக்கு மேல உள்ளுக்கு ஏறி உள்ளுக்கு போறாங்கன்னா it's I think it's a big issue la. I think it's a big issue la. But மேல அங்க உள்ளுக்குலாம் போறது I think நான் ஒரு மலேசியன் நான் பேசுறேன்ல. பட் மேபி நான் வந்து இந்தியாவில் நான் பிஜேபி கட்சியில இருந்தா மேபி வேற மாதிரி பேசுவேன்ல. பட் நான் மலேசியன் நான் எனக்கு அது அவ்வளவு தப்பா ஃபீல் பண்ணல. ஓகேயா all good என்னமா இந்த சத்தம்? ஆனா அது எனக்கு ரொம்ப தப்பா ஃபீல் பண்ணுச்சு. அந்த ஹோல் பேட்மிண்டன் டீம்லாம் வந்து ட்ரைனிங் பண்றது மேல ஏறி கீழே இறங்குறது that was crazy la bro. அது வந்துட்டு பிளான் பண்ணி போயிட்டு சேருது. லைக் டே செம்மையா செய்யலாமா எங்க அப்படின்னு நான் சொன்னது அந்த ஜாகிங் போறது தான் முதல்ல சொன்னது. So இப்போ no more. I don't think so. It's not. I don't think so because back then we used to wear like shorts and all and to do go it. jogging there again. Yeah. ஸ்பாட்ஸ் attire. Full sports attire la வருவாங்க. Like you know coming there to do it, you know. I don't think so now la. some generous ஆன ஒரு முருகன்ல Management. But temple is a business அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து மறைக்க முடியாதுல, you know. Of course la. Like golden triangle சொல்லும்போது Batu Cave is part of the golden triangle of temples in KL. So all three temples make the most money. I'm very sure la. bro, it's full every day man. Batu Cave, there's tourists every day. பஸ்ஸா வரும். Crazy. So I every single foreigner that I meet, they want me to take them to Batu Cave. Batu Caves. Batu Cave. பத்துக்கு ஃபேமஸா அங்க இருக்கிற முருகன் ஃபேமஸா? அங்க இருக்கிற முருகன் யாரு? Man, எல்லாருமே அந்த அப்படியே அந்த பெரிய முருகன் சொல்றாங்க. அவங்க போன்ல அந்த முருகன் போட்டோ எடுக்கறாங்க. ஆமா Literally it's all over Google man. அது அல்ட்ராமேன் தானே இல்லையா? இவன் ஊர்ல ரிஃபர் பண்ணாலும் முருகன் சிலை சொன்னாலே நம்ம பத்திகை சிலையை தான் பத்தி பேசுறாங்க. அது ஒரு பெரிய ஐபி அது. நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. எப்ப கட்டினாங்க அது சொல்லுங்க பாப்போம். என்ன வருஷம்? சும்மா கெஸ் பண்றேன். Let's see if I'm close or not. யாராவது கூகுள்ல பட்டுங்க செக் பண்ணுங்க. Fakila 2010. ஓய்ஷ் 4. அவங்க கெஸ் நினைச்சா அவருக்கு ஃபேக்ஸ் வராங்க. நீ கையை தூக்குனே கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்கல மனுஷன். பட் எனக்கு என்ன நினைப்பு இருக்கு? Actually I think I'm wrong la. எனக்கு நினைப்பு இருக்கு the amount of controversial that statue created. அது கட்டிட்டோனே அந்த ஹைவேல இருந்து பாக்க பயப்படுறாங்க. பயப்படுறாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணாங்க அதுக்கு. Man, I think I'm wrong la. I think I'm very far. No, I remember we were talking this all in the old studio. Yeah bro. We were talking about this in the controversial still nightல பயப்படுறாங்க அப்படி இப்படிலாம். ஏய் 2006 man, it was completed in 2006. சொல்லிட்டீங்க. கரெக்ட்டா 4 years back சொல்லிட்டேன். 4 years back. You got 2004. 2 years earlier சொல்லிட்டாங்க. You're closer bro. Correct. 2006 Crazy 2004ல தான் ஆரம்பிச்சிருக்கேன். பாண்டு வயசு தான்யா. ஆமா பாண்டேஸ் வாங்க. நான் அப்பதான் பிறந்தேன்ல. அந்த முருகன் சிலை மணிக்கு தான் வச்சு பேர் வச்சாங்க. நான் வந்து அங்க அந்த வருஷம் தான் அப்பனா நாங்க 5 element city வெளிய வச்சிருக்கோம் பத்து கேஃப்ல. இந்த முருகன் ஹெலிகாப்டர்ல இருந்து ஹெலிகாப்டர் ஐயோ போகுது ப்ரோ. அது படவே இல்ல முருகன். போட்டிங்களா இல்லையா பூவே? ஹெலிகாப்டர்யா எப்படியா போறது? ஆனா எனக்கு பத்து கேஃப் வந்தாலே
SMC தான் வரும். கல்வி யாத்திரை. ஆனா ஓவர் தானே SMC ஓவர் தானே. முன்ன வந்து பத்தி பண்ணிட்டு அந்த நடுவில் ஒரு தண்டவாளம் போவோம், ஞாபகம் இருக்கா? அந்த நடந்து போவோம், நடுவில் தண்டவாளம் இருக்கும். அதான் ஃபுல்லா ஸ்டேஷனா கட்டி. ஆமா ஆமா. ஃபுல்லா ஸ்டேஷன் ஆகிட்டாங்க. பட் எனக்கு இன்னைக்கு இருக்க டவுட், வருஷம் வருஷம் அவங்க காசு இது அந்த தண்டவாளம் சொல்லும்போது வருஷம் வருஷம் அந்த இதுக்கு காசு வாங்குவாங்க, அந்த ட்ராம்க்கு. கேபிள்கா அது ஏன் கட்டவே இல்லை இன்னைக்கு வரைக்கும்? வருமா வராதா? எப்பத்தம்மா நஜீப் அனௌன்ஸ் பண்ணாத? ஆமா. நம்ம பாஸ்கு நஜீப்னு சொல்லலாம் தானே? பாஸ்கு. பாஸ்குன்னு. But I think for years and years, every single year they'll have some guys that இல்ல நம்ம இது கட்ட போறோம், என்னது அந்த கேபிள் கா கட்ட போறோம் மேலைக்கு அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டே இருப்பாங்க. அவசியமே இல்லாத ஒரு கேபிள் காயா அது கட்டினாங்க. ஆனா பாஸ்கு போய் சொல்லலன்னு நினைக்கிறேன். பாஸ்கு கிட்ட யாரோ போய் சொல்லிட்டாங்க. அவரு சார் தான் போய் சொல்லியிருக்காரு. ஆமாவா? சார் கட்டுறோம். உங்க ஏரியா எனக்கு தெரியும் ப்ரோ. உங்க ஏரியா ஏரியா தானே? ஈவென்ட்ல இருந்தேன், நஜீப்லாம் இருந்தாரு அந்த இதுல. நீங்க There'll be one பாத்து whole bangunan for them and they'll be waiting in the balcony. We'll announce all that kind of stuff. இவங்களும் அந்த ஏரியா தானே? ஆமா, அதான் கேபிள் கா எப்படி கீழ இருந்து நேரா அந்த மேல கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். until the last எங்கல? 2 staircase of the எப்படி அந்த படிக்கட்டு பக்கத்துல அது மிந்தி இருந்துச்சாம், பேக் in the days மிந்தி இருந்துச்சாம். old school இருந்துச்சு, அது இருந்துச்சு மேமா இருக்கு. அது ஆக்சுவலி அங்க அந்த என்ட்ரன்ஸ் அந்த ட்ராக் அதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப நாள் முன்னாடி இருந்துச்சு. நான் சின்ன வயசுல அது பாத்துர்க்கேன். நான் ட்ராம் பார்த்தது இல்ல, பட் இருந்திருக்கு அந்த தெரியும். ட்ராக் எல்லாம் பாத்துர்க்கேன். பாருங்க, நம்மளுக்கு I didn't தெரியல. know that. அந்த படிக்கு வரதுல ஒரு ட்ராக் மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, yeah. actually அது good because for old people all that's Yeah. ஆமா. you think about it, that's good for them. Yeah. கடைசியா ஒரு தடவை நான் பத்துமலை முருகனை பார்க்கணும் ஐயா அப்படின்னு சொல்றவங்களா ஏறி போலாம். அத செம்ம ஜாமா இருக்கும் கேபிள் கா, செம்ம ஸ்டஃபியா இருக்கும் கண்டிப்பா. ஃபேன்லாம் மாத்தி இருக்க மாட்டாங்க, ஓல்ட் ஸ்கூலா இருந்திருக்கும். நல்ல வாசமா இருக்கும். KTMல போற மாதிரி இருக்குமே, அப்படியே லைக் பாதியில ஸ்டாப் ஆயிரும். துங்குஜா 2 minutes. I hate going to தைப்பூசம் bro. I can say நான் தைப்பூசம் வருஷமா like I just avoid it lah. அதுவும் ஒரு KTM தானே, கிரேத்தா பித்துவான் முருகன். The remix வேற மாதிரி இருக்கு. But literally once the reason why I stopped going was because I went on a KTM lah. KTM ஒருத்தர போகும்போது I literally saw a girl's leg got stuck in the escalator. அது Loose உங்களுக்கு nails and all, bloods everywhere and stuff, you know, like எல்லாருமே just cram, you know. யாரு நம்ம மீசா கைங்க கூட தான் போகும்போது தான் இது நடந்துச்சு. Like when I experienced that, that's it. I'm not interested. விடுங்க பாத்தீங்களா? தைப்பூசம்க்கும் எப்படி ப்ரோ? அது தைப்பூசம்னால அந்த ட்ரெயின் KTM the crowd, I just can't handle the crowd. ஓகே. நீங்க அடுத்த அவங்க கால் காடியில வாங்க. அடுத்த காடியில வாங்க. இல்ல சான்ஸ் இல்ல. காடி வந்து இப்ப எல்லா இடத்துலயுமே சார்ஜ் பண்றாங்களா அங்க அந்த இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை இல்ல, இந்தியன் தாத்தா யூஸ் பண்ணதை நான் வாங்கி தரேன், நீங்க அதுல போய் போங்க. that thing was because of the Thaipusam crowd lah. The last event was for உங்களோட இது பார்க்கதா 2 years ago and 2 years ago or 3 years ago. I came once lah. PK yeah. அது முடிச்சோன்னா ஒரு பாடாங்கல போய் லேப்பா பண்ணோம். எனக்கு ஒரு தைப்பூசம் வந்து one of my என்னோட ஃபேவரட் செலிப்ரேஷன்ஸ் லைக் தைப்பூசம் at Bhakti Gift. It's important. ஒரு வேற லெவலான எனர்ஜி மேன். It used to be fun. It's not fun anymore. It's not fun anymore. எல்லாரும் 1 kilometer Tinder இல்ல என்ன கதைனா அங்க போய் ஃபன் பண்றது அங்க நம்ம வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நம்மளோட நம்ம வந்துட்டு அங்க போய் ஃபன் பண்றது இல்ல, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்றேன். அந்த டைம்ல வேற மாதிரி இருப்போம். But I actually went though last 2 years because my friend take Kavadi and all that, so I just the man. சில பேர் அந்த மாதிரி தான், லைக் people I know they want to do their வேண்டிக்க and all. அவங்கள அவங்களோட இதுல வேண்டிக்க அதுல அவங்க ஜோக்கா பண்ணுவாங்கல. அதுதானே மேட்டர், அதுதானே பர்பஸ். ஆக்சுவலி அதுவும் நம்ம புது வருஷம் ஆரம்பிச்சு ஒரு ஸ்பிரிச்சுவலா நம்ம என்டர் பண்றோம் தெரியுமா மேல 48 days 30 days டைம் எடுத்து லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் அந்த எனர்ஜி வந்து வேற லெவல் இருக்கும். லைக் நம்ம ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும்ல, நல்ல ஒரு ஸ்டார்ட்டா இருக்கும். ஐ திங்க் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன். அன்னைக்கு தான் என்னோட ஒரு அண்ணன் சொன்னுச்சு, 4வது அண்ணன் லைக் அடுத்த வருஷம் தைப்பூசத்துக்கு பண்ண போறேன்னு. அது அதோட பர்சனல் tapi the whole thing from outside when you see that other personal experiences, but when you see from outside it's just mockery left right center. Like this year we saw the Kavadi fight and all that. That is also part of Thaipusam juga. The crowd, the thing people go there for to buy cheap silver stuffs and all that. Like
என்னன்னா உங்களை மாதிரி போறவங்களை தாண்டி ஃபன் பண்ண போறவங்க ரொம்ப பேர் ஆயிட்டாங்க. So அதனால தான் it becomes a mockery. வயசுலா, they need to grow up lah and shit. வயசுலா ஆக்சுவலி நீங்க அது சொல்றோம். எங்க அண்ணா நம்ம கூட என்ன வயசு சொல்லிச்சுனாக்கா- என்னன்னா நானும் அந்த வயசு தாண்டி வந்திருக்கும் போது லைக் நம்ம லேப்பா பண்ணும்போது லைக் டான்ஸ் ஆடுறது எல்லாம் பண்ணிருக்கோம்ல. லைக் லைக் காலேஜ் பையன் கூட எல்லாம் சேர்ந்து செட்டப் பண்றது. பாருங்கம்மா. அதான் நம்மளா பண்ணது, நான் பண்ணதில்ல. நான் பண்ணல. என்னோட நான் வந்து காலேஜ் படிக்கும் போது மேம் அவங்க லேப்பா கேட்டு லைக் அந்த மாதிரி பண்ணி. அடஜி வாட்ஸ் சவுத் சென்ஸ் பட் whenever like நம்ம வயசு ஏற நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மாற லைக் ஐ நோ தட் ஓகே இது வேற விஷயம். ஸோ அது ஆமாலா I'm doing இப்ப நான் எனக்கு புரிஞ்சிருக்கல. அது அறியாத வயசு. அப்ப புரியல. அறியாத வயசு. ஆனா ஒன் டைம்ல கூட யாரும் காவடி சண்டை எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேன். இல்ல இது வந்து சோஷியல் because It's this is getting Cal worse. City bro. பின்னைங்களை பத்தி நம்ம பேச வேணாம். Cal City அது பின்னங் ஸ்பெஷல். பின்னைங் ஸ்பெஷல். Talking about கன்ஃபியூஸ் that, ஆயிட்டேன் right? மேன். எங்க நடந்துச்சுனே தெரியல. இப்போ நீரோம் முத சொன்னாங்களா லைக் மேக் சென்ஸ். ஓகே அந்த படி வந்துட்டு ஓகே இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த டெம்பிள் பட் இட்ஸ் நாட் டெம்பிள். ஸோ ஓகே ரைட். ஆக்சுவலி இட்ஸ் டெம்பிள் தான், பட் நம்ம அப்படி சொல்லிக்கலாம்ல. மேக் சென்ஸ் பண்ணுது மேன். பட் ஏன்னா டெம்பிள் மேனேஜ்மெண்ட் அதை அப்படி ஆக்கிட்டாங்க. அது இன்ஸ்டாகிராமபிள் ஸ்டேக்கேஸ் ஆக்கிட்டாங்க. அந்த ஒரு கதை க்ளூக்ஸ்ல வந்து you can buy tour. அந்த டூர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா போட்டோகிராஃப் on the staircase-லாம் இருக்கும். So Klook is an app where you can. So they're selling that staircase in a Yes, way. they're selling the staircase. That's one of the selling points. is it from the shop at the bottom? அவங்க அந்த கீழ இருக்கிற ஷாப் வந்து போட்டோ பிடிச்சு கழுவி கொடுப்பாங்களா? கீழ இருக்கிற ஷாப் 360. I think so. அந்த கேமரா சுத்தமா அந்த நடுவுல இப்ப பத்திரிகை ஃபிளாஷ் செய்றாங்க தானே அந்த முருக சிலை. ஆமா. ஓ, அந்த விநாயகர் கோயில் பக்கத்துலயே வச்சிருக்காங்க நடுவுல. So Klooksல நீங்க Klooks அந்த ஆப்ல போனீங்கன்னா பத்து கேவ் டூர்ல வந்து you can see all this thing, அந்த photo here, this one, அதெல்லாம் இருக்கு. So கேஃபிலா செல்ஃபி டிக்கெட்ஸ். வித் முருகன் பேக்கேஜ். No, you cannot get into the zone in Batu Cave. Correct. With the tourists and all that. It's too much of distraction. It's too much. அவங்க அவ்வளவு சீரியஸாவே எடுத்துக்கல அந்த இன்ஸ்டிடியூஷனை. So I'm like, so is this serious or not? புரியுது. நிஜமா ஏன்னா It's like They are not taking it seriously at all. போட்டோ எடுக்கறாங்க, ஃபன் பண்றாங்க. ஓகே. So நான் ஏன் இங்க ப்ரே பண்றேன்? Like I'm taking super serious நான் இப்படி. பேசிக்கலி உங்க கேள்வி எப்படி இருக்குன்னா நான் ஏன் போய் ஃபன் ஃபேல போயிட்டு நான் ஏன் legit-ஆ இல்லையா? ஒரு இவருக்கு கோயிலுக்கு போனாக்க அங்க ரொம்ப தலையை வெறிச்சு ஆடுதுன்னு வாங்கலாம் அந்த மாதிரி. I don't really pray or what, but if you want to go to Sentul Sivan temple or what, at least it's more quiet. I get it. I get it. Okay. அதுக்காக தானே சீக் பண்றீங்க, ஒரு மாதிரி கம்ஃபர்ட்காக தானே சீக் பண்றோம் டெம்பிள் and all that. And the environment is part of the spiritual journey It la. has to be like that, man. It has to be super quiet and chill. மேன் Temple, man. Right? ஒரு வாட்டி we were there up there praying. மேல இருக்கும் மேன் எல்லாம் வந்துட்டு தெர சாத்தி இருக்கு வெயிட் பண்ணும் தானே. அப்போ ஒரு ஃபாரினர் ஒயிட் லேடி she just walked past us. நேரா போயிட்டு தெரிய திறக்க போயிட்டாங்க. So everyone started saying, hey, you cannot do that. அதெல்லாம் சொல்லும் போது guess what she said? என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க மேன்? நான் வந்துட்டேன். இல்ல நான் டிக்கெட் வாங்கிட்டேன்றா. I bought the ticket. I bought the ticket for the tour. For the டிக்கெட். She feel like show time. சோ அந்த இடம் வந்துட்டு என்ன ஆயிருச்சுன்றது தான் எனக்கே அந்த நேரத்துல அதான் மேன் தோணுச்சு. அது வந்து கொஞ்சம் that's what we call kiasu attitude la. அவன் மேல நான் தப்பு சொல்லல. அவகிட்ட யாருமே சொல்ல பாருங்க. பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் இது wait பண்ணோம். நாங்க அங்க நின்னுகிட்டு இருக்கோம். எங்களுக்கு மரியாதை இல்லாம இருந்துச்சு. Praying like that, right? Like அவங்க அவ்வளவு சீரியஸா ப்ரே பண்றாங்க. When the whole place is not as serious, I feel like macam Okay. If you go to Bali, respectful இல்லல. if you go to Bali, I saw a video recently in Bali. A Hindu he'll do some stuff, and the Balinese Hindu guy will come and say, "We are not the same. not the same. We are not the same." So he'll set the boundaries, Rama. So அவன் என்ன செய்றான்னா அந்த sanctity of that spot வந்து அவன் preserve பண்றான். Yeah. True. It's the same as Muslims when they don't allow. It's the same. They அந்த sacredness of the space வந்து அவங்க protect பண்றாங்க. Yeah. It's like Mecca. Only Muslims can enter Mecca, right? So And like you can't just like take, I don't know lah, but போட்டோலாம் எடுக்கிறது like ரொம்ப டூரிஸ்டியா இருக்குல்ல. அது நம்மளோட ஃபால்ட் லா. பிகாஸ் நம்ம வந்து சமத்துல இல்ல நம்ம வெல்கமிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் போது வந்து அது வந்து give an inch. Yeah, give an inch they take a food சொல்ற மாதிரி இது அந்த மாதிரி ஆகுதுல. இது they are going for it la. Yeah. But the Bali one was very eye opening for me. And the Bali video பார்த்தேன் very eye opening. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணாருங்க. லைக் நம்ம ஹனுமான் டெம்பிள். Hanuman kind? Hanuman temple. Hanuman Khan. Big step. Wait a minute. Okay.
ஆரம்பத்தில் டெம்பிள் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே, லைக் சின்னதா, லைக் நான் எவ்ரி Thursday போவேன்ல, அதில் போவேன். இவன் தோ பிஸியாக இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து லைக் கும்பிட்டு வெளியாக வர்றதுக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு ஃபியூ மினிட்ஸில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கும் லைக் அமைதியாக தான் இருக்கும். லைக் வந்து ஆள் பிஸியாக தான் இருக்கும். பட் இப்போ புது கோயில் வந்து ஆரம்பிச்சோடனே போகும்போது லைக் எவ்ரிவன் லைக் டேக் பிக்சர், படம் எடுத்துக்கிட்டே சுற்றி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. லைக் வாரம் போறாங்கன்னா இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பழைய ஃபீல் எனக்கு கிடைக்கல. அந்த பழைய எனர்ஜி வந்து எனக்கு வந்து லைக் too modernized like that. நான் போவேன் அங்க போயிட்டு அந்த வேலைக்கு வச்சு நம்ம சுத்தும் போது 3 வாட்டி சுத்துவோம்னு நினைப்போம்ல, அது நடுவில் பாத்தீங்கன்னா நீங்க சில அப்சக்கல்ஸ்ல வந்துட்டு அந்த போன் இப்படி பிடிச்சி நிக்கிறவங்க அந்த அப்சக்கல்ஸ் எல்லாம் தாண்டி போக வேண்டியதா இருக்கும். சில selfie கடவுள் தர So, ஒரு இது அங்க ஒரு மாதிரி like, ஆமா. அந்த மாதிரி இருக்கு. எனக்கு சில சமயம் தோணல லைக் என்னால அது நடக்குது. But you cannot blame the people also. ஏன் சொல்றேன்னா அந்த டெம்பிளை பாத்தீங்கன்னா they try to do it like it's a exhibition it's hall. Instagrammable thing. ஏன்னா அவங்க வந்து the types of monkey gods எல்லாமே வச்சிருக்காங்க. It So became like Hanuman museum, man. It became For my Hanuman point of kind. view. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தா அது ஹனுமான் Kind மியூசியம் of a ஆயிடுச்சு. Hanuman. ஊக்கம்லாம் என்ன புடிச்சிராங்க. You know, so பாலில இருந்து மேன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்னீக் பீக் கொடுத்தாங்க கட்டிக்கிட்டு இருக்கும்போது உள்ள போய் பார்த்தோம். ஸோ அங்க அந்த பிரீஸ்ட் தான் எங்களுக்கு ஒவ்வொருத்தையும் காட்டிட்டு இருக்காரு. ஊக்கோங் வந்து இப்போ மூடி இருந்துச்சு. ஸோ ஊக்கோங் விட்டுருவோமே, ஆனால் ஊக்கோங் தெரியும் நம்மளுக்கு. ஆனா ஒரு கட்டம் படம் வெளியாயிருச்சு ஆக்சுவலி. பிஃபோர் தட் அது வந்து வச்ச புதுசுல அப்போ உள்ள போனோன்னா என்கிட்ட ஓகே நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் காட்டுறாரு, நாமக்கல் ஆஞ்சநேயர் காட்டுறாங்க, ஓகே எல்லாம் ஓகே. இங்க பாருங்க பாலி ஆஞ்சநேயர்ன்ட்டு எனக்கு அப்படி கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. பாலி ஆஞ்சநேயரா நம்ம அப்படிதான் பாலி it went from having like you know all the different இப்ப விநாயகர் பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் அந்த விநாயகர் இந்த விநாயகர் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, arrange பண்ணிருப்பாங்க. அப்புறம் லைக் ராமாயணா அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் இந்த இந்த அந்த ஆல் தி அவதார்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து they are going beyond. ரீஜனலா தெரியும் அடுத்த அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னா கொன்னின் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. you know it will become that it became a கண்காட்சி. அவங்க கிட்ட அந்த வீடியோ காட்டணும். we are not the same பாலிகரன் சொல்றது bro. அது not to say like oh semi but அது it showed us like that is how you actually have to take care of the sanctity of that place. அது சீக்ரெட்டா இருக்கணுமா அதுதான். because if you allow people to come in, if you make it a fun fair, then you don't get pissed, don't get mad that people are overrunning Batu Caves. ஏன்னா you asked for it, you sold tickets for it. I feel bad for the people who take it seriously. Take it seriously. Yeah. It's like your wife. feel bad for me, It's like bro? your wife is sleeping around with other guys, but you're taking it seriously. But that's what's happening here right now, la. Correct. I'm like அவங்க சீரியஸா ப்ரே பண்றாங்க, பட் everybody else is like just a theme park photo. Theme park தான் பத்துக்கே ஒரு tall statue ஓட photo எடுக்கறேன் பாருங்க, ஒரு gold statue. Look at me feed the pura, look at me feed the kolam. Why did they allow Ajit to dance on the staircase? சேவல் கோடி பறக்குதடா. It's a fun fair. It's a theme park. Now got a lot of shop lots, restaurant, நிறைய இருக்கு man. Have you ever seen people like dance inside Tirupati temple or something? Like music video? இல்ல திருப்பதி டெம்பிள்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பழனி மேபி உள்ளுக்கு எடுத்துட்டு போகணும். படியில படத்துல எல்லாம் கண்டிப்பா அங்க soon houses-லாம் வந்துரும் man உள்ள. இப்ப shop lots-லாம் இருக்கு. ஆமா இப்போ இடிச்சு புதுசா guarded கட்டிட்டாங்க. properties. ரெசிடென்ஸா Residents அவங்களா தங்கறதுக்கா இருக்கலாமே. K-Few. Yeah man, crazy man. Batu Cave. It's a சுப்ரா ஹைட்ஸ் the whole empire bro. Subra Heights. அங்க எப்ப பார்த்தாலும் ஜாமா இருக்கும் bro. எப்ப பார்த்தாலும் ஜாமா இருக்கும். Okay, I don't know. Because there's always tourists coming in, buses coming in. It's so close to our spot, right? Batu Caves. I feel like ஒரு மாதிரி ownership மாதிரி I feel. I've always felt that. That's what I'm saying. That's I've why I'm always pissed. felt a ownership. Yeah. So these days, right, I rather just bicycle, motorbike there. Like அது ஒரு தாமான் lah. Correct. You get it? Yeah, I So, feel அந்த like மாதிரி it's weird like that. Whenever I go there and சொல்லுவேன் மச்சான் like why I want to go here because மச்சான் பக்கத்துல don't இருக்கனால feel like மச்சான் இது ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி. Serious silence சொல்றாருல. Not serious. ஏன்னா அவரு you know he's ஐயங்கார். அத்தின்வேல் எனக்கு இது சரியா படலை. சரியா படலை வந்துருச்சு வெளியே. Just saying. ப்ரோ நூல் நீங்க வெஜிடேரியனா இருக்கிறதுனால வாட் இஸ் யுவர் கரண்ட் ஃபேவரட் ஃபுட்
in terms of vegetarian food. பன்னி நெத்திலி பொடி போட்டு நெத்திலி புடி fish ball doesn't count lah, so okay. ஏன்னா ரத்தம் இல்லையா அவளுக்கு? ரத்தம் இல்லல்ல. நெத்திலி புடிலாம் எப்படி கவுண்ட் பண்றது? It's just the crunch, man. எல்லா சைவம் எடுக்கிறீங்கப்பா எப்பா. Yes, I'm still vegetarian though. இது திருப்பதி லட்டு மாதிரி இருக்கு. அங்கேயே ஓகேனா இங்கே ஓகே தான் போல. நான் முன்ன வேலை செஞ்ச இடத்துல வெஜிடேரியன் சொல்லிட்டு they said allow egg அப்படின்னாங்க. எனக்கு புரியல. அதான் கேட்கலாம், முட்டை சைவமா அசைவமா? இது வந்து நம்ம குரூப்ல வந்து ஒருத்தர் இருக்காரு. ஹீஸ் an expert in this. இந்த சைவம் விஷயத்துல தேவன்ல ஸ்மைல் சிங்கம்னு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட். நம்ம அவர்கிட்ட படத்தர கால் பண்ணுவோம். அவர் வந்து பிரசன்ட் பண்ணிட்டோம் ஒரு 1 hour பாட்காஸ்ட். இது சைவம் இது அசைவம் அப்படின்னு அவர் வந்து பேசிட்டோம்ல. ஓகே, நான் லக்கி ஸ்டார்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். லக்கி ஸ்டாரோட ஃப்ரெண்ட், லக்கி ஸ்டாரோட ஃப்ரெண்ட்ல ஸ்மைல் சிங்கம். ஓகே, ரைட் ஹேண்ட் மேன். லக்கி ஸ்டார்னு ஒரு பாபா ஷாப் இருக்கு. லக்கி ஸ்டார் நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல இருக்கு man. லக்கி ஸ்டாரோட தரிசனம் நம்மளுக்கு எப்போது கிடைக்காதா? எனக்கு என்ன ஒரு சேடான விஷயம்னா லக்கி ஸ்டார் வந்து இந்த செட் அவர்னால விசிட் பண்ணவே முடியல. அவர் வரேன்னு சொல்லி இருந்தாரு, அவர்னால விசிட் பண்ணவே முடியல. ஏன் அப்படி சொல்றீங்க? அது நீங்க தான் பேசணும், நீங்க பேச ஆரம்பிக்கலாம் வேணா. அந்த பிஜிஎம் போடுங்க. என்ன பிஜிஎம் போடணும்? சாகமான பிஜிஎம். ஐயோ மறந்துருச்சு. படையப்பாடு என்ன போடுறேன்? எடுத்து வச்சுங்களா? பேசிட்டு இருக்கீங்களா? ஏன் வெயிட் பண்றீங்க? நம்ம இது இங்க ஷூட் பண்ற கடைசி எபிசோட்ல இது இந்த செட்ல திங்டா ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். ஓகேயா? ஆமா, இந்த இடத்துலயே சடார்னு மோட்டு உடைச்சுட்டீங்க. தேங்காய் உடைக்கிறதுனா உடைச்சுதான் ஆகணும். புது செட்டுக்கு மாறணும்ல. புது செட்டுக்கு மாறணுமா? ஆமா. ஓ சாரி. ஏன்னா எப்படி சொல்றீங்க? அவங்க நம்மளுக்கு பே பண்ணல. யாராச்சும் ஓடுறீங்களா? அவர்தான் ஓட போறாரு. ஓடி ஒரு தியாங்க பிடிச்சு கிளம்ப போறீங்களா? பாட்காஸ்டே முடிய போகுது. நீங்க முடிச்சிட்டு போயிருங்க. கதையா வரதோ கதையா பின்னாடி காட்டுறீங்க. கடைசி தடவை பாத்துங்க இந்த நாக்காளி, இந்த செடியை கடைசி தடவை பாத்துங்க. செடிலாம் இருக்கும். செடி இருக்குமா? செடி இருக்கும், லைட்ஸ்லாம் இருக்கும். பேலன்ஸ் இருக்காது. இந்த செவரை கடைசி தடவை பாத்துங்க. கிருஷ்ணா பாருங்க, அவங்க அப்படியே மயக்கம் வருது அவங்களுக்கு. ஏய் வந்து கேட்டே இருக்கீங்க. ஓகே, சொல்றேன். இந்த இடத்தோட லாஸ்ட் எபிசோட். எத்தனை எபிசோட் செஞ்சுட்டு இந்த செட்ல? இது வந்து 39th எபிசோட்ல ரிலீஸ் ஆகுறது. ரிலீஸ் ஆகாத எபிசோட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கிட்ட இருக்குல்ல. அங்க பிளஸ் 39 பிளஸ் 20 ஒரு. Actually, last year this time was the time we posted out our first episode. வாவ், Happy Cheers. Because I remember on the 24th we were supposed to release something and then we was like இல்ல ரிலீஸ் பண்ண கூடாது, போலீஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு ஏன் நினைப்பு இருந்துச்சுன்னா அந்த டைம் வந்து நானும் கிருஷ்ணாவும் வந்து மலேசியா கப் குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு பாஹாங்க்கு போறோம். அப்ப வந்து ஃபோன் கால்ல ஓடுது கான்வர்சேஷன். நான் யோசிக்கிறேன் லைக் வாட் தி ஃபக், ஃபுட்பால் பாக்குற டைம்ல வந்து எபிசோட்லாம் ரெடி 10 எபிசோட் கிட்ட ரெடி ஆகிச்சிட்டோம். எப்ப பேசுறாங்க போலீஸ் பாக்குறாங்க, இது பாக்குறாங்க. நான் கடுப்பாவன் ஆக்சுவலி. ஆனஸ்டா செம்ம கடுப்பாவன். ஃபக் இட், இவங்க கூட செய்யவே கூடாதுல, இதனாலதான் அப்படின்னு அப்படியே சொன்னாவிட்ட. நீங்க கூட செய்ய கூடாது அப்படின்னு. யாருமே பாக்குறது இல்ல ப்ரோ நம்ம எபிசோட. 100-200 வியூஸ் தான் ப்ரோ. இது போலீஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லி பயம் காமிச்சிட்டீங்க அந்த டைம்ல. ப்ரிகாஷன் தான். நான் யோசிச்சேன் லைக் அன்னைக்கு நேத்து ஈப்போக்கு போயிருந்தோம். வந்து எனக்கு பேசியிருந்தேன். I remember bro the same exact 24th September bro, we were going to go there and that's when I was having the conversation with Mopal on the phone. இல்ல போலீஸ் பாத்துருவாங்க, இது பாத்துருவாங்க. அந்த போலீஸ் பாத்துருவாங்கன்னு பயந்த கிளிப்லாம் வந்து OF-ல போடுறீங்களா? அது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம சேனல் எல்லாமே அப்லோட் ஆச்சு. ஓகே, எல்லாமே அப்லோட் ஆச்சு, அன்லிஸ்டடா இருக்கு. ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் புட்டிங் இட் அவுட்ல. டிமாண்ட் கட்டாக லிங்க்லாம் அனுப்பிடுறேன். வேணா அனுப்பிடுறேன். மெம்பர்ஷிப் ஒன்லி கிரியேட் மெம்பர்ஷிப். ஆமால, ஏன்னா அதுல வந்து சிவ தரிசனம்னு ஒரு எபிசோட் இருக்கு, செம்மையா இருக்கும். போலீஸ் ரோட் பிளாக் எபிசோட் இருக்கு. ஆமா, பென் டிரைவ் எபிசோட் இருக்கு. நம்ம கதிரோட எக்ஸ்க்ளூசிவ் அது. பென் டிரைவ் எபிசோட் இருக்கு. அப்புறம் என்னது ஜிங்கி சிச்சுவேஷன், டிஃபிகல்ட் ஜிங்கி சிச்சுவேஷன், அந்த ஒரு எபிசோட் இருக்கு. அந்த லாக்டவுன் டைம்லயா? ஆமா, எப்படி எஸ்கேப் ஆனது அதெல்லாம் இருக்கு. சம் இன்ட்ரஸ்டிங் எபிசோட்ஸ்லாம்.
So okay, these are the episodes, the list of episodes that we have. Which Anna farted in this episode? அது ஒரு எபிசோட் இருக்கு. We need more Tamil babies ஒரு எபிசோட் இருக்கு. Yeah. The word killing caused a fight at school ஒரு எபிசோட் இருக்கு. செம்மல அது. Simbu friend ஒரு எபிசோட் இருக்கு. Oh, can. PK Rash met Lord Shiva at Thailand இருக்கு. நல்ல எபிசோட் அது. நல்ல எபிசோட் அது. சமக்கதை அது. Lover Boys meet Linga Darisanam அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கு. ஓகே லிங்கா vs அண்ணாத்த அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கு. கடவுளே. ஹியூமன் எவல்யூஷன் தசாவதாரம் அப்படி ஒரு எபிசோட் இருக்கு. அது நம்ம மாப் வந்து ஆஸ்திரேலியால இருந்து பேசுற எபிசோட். அப்புறம் 3GP vs HD teacher for geek hard. கதிர். அந்த எபிசோட் வெளில வரலையா? These are all unlisted episodes. We never released it out. We haven't released it yet. Yeah, I haven't released it yet. நினைக்கிறேன் இதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா வெளியாக்கலாம். மெம்பர்ஷிப் எப்படி? மெம்பர்ஷிப்லாம் இல்ல, நம்ம ஒரு ஃபில்ட்ரேஷன் போட்டு சக்க சக்கன்னு ஒன்று ரிலீஸ் பண்ண வேண்டியதான் ஒரு நாள். ஏன்னா குட் கான்வர்சேஷன்ஸ், ஏன்னா அதெல்லாம் மேமாங் அன்சென்சர்ட் அன்ஃபில்டர்ட் கான்வர்சேஷன்ஸ் where we really talk about as us lah. We didn't try to be politically correct or whatever lah. But good lah bro, 1 year bro, we did here 1 year lah. Yeah, it's good lah. ஸோ திருப்பி இந்த இடத்த பார்க்கணுன்னா இந்த எபிசோட்லாம் நீங்க போய் திருப்பி பார்க்கலாம். ஆமா, அங்கதான் அது பார்க்கலாம். வந்து இந்த இடத்த பார்த்துக்கலாம். ஓகே ஃபீல் ஆயிட்டீங்களா? சில விஷயம்லாம் அந்த செட்ல நோட்டீஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம்லாம் இருக்கும். அந்த விஷயம் நான் கண்டிப்பா அடுத்த செட்ல வைக்கிறேன். Yeah. ஏன்னா எனக்கு ஸ்லாம் டாக் எனக்கு என்னோட ஃபேவரட்டான ஒரு அனிமி. சக்குரா கியானாமிச்சி வேணும். இது நம்ம கிளவுட் இருக்கா? கிளவுட் வந்துட்டு காண போச்சா? ஓகே, அது வந்து நருத்தோ நல்லா. ஏதோ பின்னால உங்க பின்னால தான் இருக்கு. ஆமா, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொண்டு வானிலை பார்த்தீங்களா? தப்பா நினைச்சிடாதீங்க. அடுத்த செட்ல வானவில் இருக்காது. இருக்கா இருக்குமா? இருக்கு. So ada delay ke kita punya podcast? நோ டிலேஸ். அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். நம்ம ஆக்சுவலி பாட்காஸ்ட் நீங்க ரியலைஸ் பண்ணீங்கன்னா வீக்லி இருந்து இப்போ நம்ம வந்து 2 weeks once போயிட்டோம்ல. 2 weeks once இன்னும் பெட்டரா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணல. 2 weeks once இஸ் பெட்டர்ல. பாக்குறவங்க வந்துட்டு இப்ப நம்ம இந்த டீம் வந்துட்டு ஏதாச்சும் நம்ம இந்த விஷயம் பத்தி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போடுங்க. லைக் எங்களுக்கு இருக்கிற அந்த few hundred supporters இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். பட் இங்க மேக்ஸிமம் எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? ஒரு வாட்டி இங்க 7-8 பேர் உட்கார்ந்திருந்தோமா? அது we have the top 10 episode also, right? Yes, top 10 episode. That's when we had like ஆமா. 8 பேர் 9 பேர் செம்மையான episode இருந்தோமா? அது. ஃபுல்லா இருந்தது. ஆமா. கீழ எல்லாம் உட்கார வேண்டியது இருந்துச்சு. நம்ம செய்யலாம் ஆக்சுவலி பிகாஸ் our audio recorder சும்மா once in a blue moon we can like when we shoot the music video for Oduran or whatever, we can just set up there and do the next day also one podcast like many people. Yeah. ஓடுறேன். சரி ஓடுறேன். alright. That's about it. எல்லாருமே வேணா ஒரு ஃபேர்வெல் சொல்லிட்டு இந்த செட்டுக்கு alright. முடிச்சுக்கோ. சசி சொன்னாங்க கடைசியில நான் ஒரு 1 minute பேச போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே வாங்க பேசுங்க பாய். 1 minute ஸ்டார்ட் பண்ணுது. பாய் சீக்கிரம் மேன். எனக்கு அந்த 1 minute தான் இருக்கு. ஓகே நான் பேசல. வாதல ஓகே சம Voice. அடுத்த டிமாண்ட் பேசுறாங்க. புது செட்ல பாருங்க, அவ்வளவுதான். கேடி Sad bro. நீங்க ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு. நீங்க கஞ்சி சேர்த்துட்டியா? வெஜிடேரியனா? நீங்க சசி மட்டும் தானே பேசுறேன்னாங்க. நீங்க உங்களுக்கு 1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷம் ஆச்சு. கிளம்பிருங்க. போயிட்டு வரேன் பா. டைம். நிரோஷன் தேங்க்ஸ் கைஸ். கதிர் பாப்போம். லக்கி ஸ்டார் வாழ்க. ஜான்சினா எங்க ஜான்சினா இன்னொரு கைங்க இருக்காங்க, அவங்களோட அந்த மசாஜ் கைங்க, அவ்வளோ வாழ்க. யாரு? அதான் அந்த கத்திங்க அதெல்லாம் சொன்னீங்களே. நீங்க ஏன் அது இழுக்கிறீங்க திடீர்னு? தெரியல, எல்லா எபிசோட் பத்தி வச்சனா. ஓகே, அதோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் எபிசோட்லாம். அவங்க இல்ல மாஸ். ஓகே, thank you guys, bye. thank you Okay, thank you.